அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடத்தப்படும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்து மிக சிறப்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர்களை, மதிப்பிற்குரிய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை, திருமதி ஜனனி மகாபாரதி அவர்களை, வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை, முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் திரு பரமசிவம், திருமதி தமிழ்ச்செல்வி வட்டார கல்வி அலுவலர், திரு நாகராஜன் வட்டார கல்வி அலுவலர், திருமதி செல்வாம்பிகை தலைமை ஆசிரியர், வட்டாட்சியர் திருமதி அருள்ஜோதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமுருகன் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிறைய டிவியில் பார்க்கும்போது அங்கங்கெல்லாம் பல மாவட்டங்களில் பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய சமத்துவ பொங்கலை அன்னைக்கு வெள்ளிக்கிழமையே நம்ம கொண்டாடினோம். நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. மாணவர்கள் செல்வங்கள்லாம் நிறைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொன்னேன், இவர்கிட்ட நம்ம முத்துக்கணியன்ட்ட கூப்பிட்டு நம்ம பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஏதாவது நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வெள்ளிக்கிழமை தான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக பண்ணுறேன் சார்னாரு. எங்கேனாரு, நம்ம பூம்புகாரில் அன்னைக்கு சமத்துவ பொங்கல் விழா இருக்கு, அங்கே டூரிசத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடணுன்னா, சரி அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இதை சொல்லி ஒரு 2 நாள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா, இங்கே பார்த்துக்கூடிய பொருளை நீங்கள் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான அந்த திருகையிலிருந்து, அந்த உரல்ல இருந்து, அந்த மாவை ஆட்டக்கூடிய அந்த ஸ்டூல் கூட அந்த கல்லில் இருக்கக்கூடிய ஸ்டூல். நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, வீட்லையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டூல் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கல், அதாவது மாவாட்டுறதுக்கு ஒரு ஸ்டூலு கல்லிலே இருக்கு. அது நம்ம எங்கேயும் பார்த்தது கிடையாது. அப்புறம் பாரம்பரிய நெல்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனை வகையான நெற்கள் ரியலாக உள்ளதை கொண்டாந்து இங்கே நட்டுருக்காங்க மாணவர்கள். அதுக்கப்புறம் விளையக்கூடிய கதிர்கள். ஸோ இதையெல்லாம் தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கலை நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய 2 நாள் எப்படி ஏற்பாடு பண்ணாங்கன்னு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அந்த வீணை பாருங்க, அந்த பேப்பர்லேயே பசங்க அந்த வீணையை செஞ்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் கீழே ஒரு குமிழ் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரு பொருள், பிளாஸ்டிக் பொருளை வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல் கட்டு, நடனங்கள், இதுக்கு தேவையான அந்த சாமானை கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் சொல்லக்கூடிய அந்த உடைகளை தயார் பண்றது 2 நாள்ங்கிறது ஒரு வேலை இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் ரிஹர்சல் எல்லாம் பண்ணியிருக்காங்க 2 நாள்ல. இது என்னன்னா 2 நாள்ல பண்ணது நம்மளால எடுத்துக்க முடியாது. இது ஆரம்பத்தில இருந்து இந்த பள்ளியில இந்த கலைகளை போற்றக்கூடிய ஒரு தொடர்ச்சியா இந்த முயற்சி இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா 2 நாள்ல டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ரொம்ப மிக அருமையாக பாராட்ட வேண்டியிருக்கு. பூம்புகார்ல நமக்கு இந்த ஸ்கூல் மயிலாடுதுறை மாவட்டத்திலே அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல். கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலை பத்தி சொல்லும்போது 1949 இது பிரிட்டிஷ் பீரியட்ல ஆரம்பிச்சிருந்தாலும் கூட ரிவைவ் ஆகாம இருந்து 1949 1949 பூம்புகார் கிராமத்தினுடைய முயற்சியால, அதுல மெயினா ஐயா ஜீவரத்னம் சொல்றாங்க, அவரோட தலைமையில அப்ப இருந்த முதல்வரை அணுகி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2004 இது தரம் நடுநிலை பள்ளியா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. 2015-16 88 மாணவர்கள் மட்டுமே இதை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பூம்புகார் கிராமமே எல்லாம் ஊர் கூடி முடிவெடுத்து மாணவர்கள் எண்ணிக்கையை மேம்படுத்தணுன்றதுக்காக வேண்டி அந்த முயற்சி பண்ணதுனால 2015-17 இப்பதான் பொலிவு பெற்று செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தற்போது 2024-25 கல்வியாண்டில்
எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை 483 மாணவர்கள் இங்க படிச்சுட்டு இருக்காங்க. இது மாவட்டத்திலேயே வந்து மிக அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரே அரசு பள்ளி வந்து நம்ம பூம்புகாருடைய ஸ்கூல்ல. அரசு பள்ளினால குவாலிட்டி வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ்லயே பாருங்க, இது வந்து எல்லாருமே சேர்ந்து கைதட்டுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரும் கைதட்டல, அது அவங்களே மெய் சிரித்து வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கைதட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா வந்து இது அமைஞ்சிருக்குது. இந்த ஊருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை, மரியாதை. அது அந்த பாரம்பரியம், பூம்புகார்ல அந்த பாரம்பரியம் இருக்கு அப்படிங்கிறத பறைசாற்றக்கூடிய ஒரு பொங்கல் விழாவாக, அது சமத்துவ பொங்கலாக இது வந்து உயர்ந்திருக்கு. உண்மையிலே வந்து இந்த ஆசிரியர்களை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும். அது தலைமை ஆசிரியர் அப்பப்போ தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கூட சொல்லிட்டு இருக்கேன், சார் இது வேணும் சார், அது வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கு. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் வந்து இதற்கு நிறைய நிதியெல்லாம் வழங்கி இருக்காரு. அது தொடர்ச்சியா வந்து அப்கிரேட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த செட்டு கிடையாது, இப்ப இந்த செட்டை வந்து இப்பதான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க வந்து 1,65,00,000 ரூபாய்க்கு 9 கிளாஸ் ரூம்ஸ் நபார்டு மூலமா வந்து கட்டுறதுக்கு டெண்டர் கால்ஃபர் பண்ணியாச்சு. டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணிட்டோமா? டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ 9 கிளாஸ் இங்க வரப்போகுது. 9 கிளாஸ் வந்து இதுல வந்துச்சுன்னு வச்சுங்க, இது வந்து பொலிவான ஒரு பள்ளியா வந்து மாறும். முதல்ல இந்த இடத்துல இது இல்லாம இருந்தது. இது நம்ம சொன்னோம், அது பிடிஓ மூலமா சொல்லி இது வந்து இந்த செட்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பிளே கிரவுண்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் வந்து அந்த பக்கத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். எடுத்து அந்த இதுக்கு பின்னாடி அப்புறம் வந்து அந்த தண்ணி தேங்குறதுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர், அந்த டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஊர் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்தார்கள் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அதனாலதான் வந்து தொடர்ச்சியா அதுக்கு வந்து உண்மையிலே வந்து அவங்க எல்லாத்தையுமே நான் பாராட்டணும். ஏன்னா தொடர்ச்சியா வந்து அவங்க அந்த ஸ்கூலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு மெனக்கட்டு இருக்காங்க. அப்பப்போ வந்து கோரிக்கை கொடுப்பாங்க. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் நிறைய அரசிடமிருந்து அனுமதி பெற்று இதை அப்கிரேட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அது வந்து இந்த பரதமாக இருந்தாலும் சரி, பரதம் ரொம்ப அந்த சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்க, 4வது 5ஆவது வகுப்பு மாணவிகள் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல கூட அந்த அளவுக்கு ஒரு நளினமா வந்து டான்ஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அதுக்கு ஃபிட்டிங்கா இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகள் அது நளினத்தோட வந்து ஒரு நடனம். அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா ஏனதானு ஒன்றும் கிடையாது. அது வந்து அதுக்கு அந்த பாடலுக்கு இசைக்கு ஏற்றமாறு நளினத்தோடு அந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஆடுனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அதே போல நாட்டுப்புற நடனம் 4வது 5வது மாணவர்கள், பரதம் 6 7 8 மாணவிகளுடைய பரதம், அதே போல கிராமிய நடனம். இதுல எல்லாம் வந்து ஒரு செய்தி இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த பாடல் கவனிக்கும் போது இந்த நாட்டுப்புறத்துல வந்து நீர்நிலை அழியுது, விவசாயம் அழியுது, அங்கெல்லாம் வந்து குப்பை மேடெல்லாம் மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த மக்களே அதெல்லாம் யோசிங்க, நம்ம வந்து மீண்டும் இந்த ரிவைவ் பண்ணணும், இந்த பொங்கல் விழா மூலமாக ரிவைவ் பண்ணணுங்கிற மெசேஜோட அது வந்து அந்த பாடல்கள் இருந்தது. அதை நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து அந்த கடைசி ஆடின அந்த குரூப், அது வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து போய் வந்து அவங்க அந்த அரங்கேற்றிட்டு வந்திருக்காங்க. நிச்சயமா அதுக்கு அவார்டு நிச்சயமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதையுமே வந்து இன்வால்மெண்டோட பண்ணும்போது அது வெற்றி கிடைக்கும். எதையுமே விரும்பி செய்யும் போது அதுக்கு வந்து ஒரு சிறப்பு கிடைக்கும். அது வந்து அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல டீச்சர்ஸோட இன்வால்மெண்ட்ல ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து, சில பேர் சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி நான் ஆட மாட்டேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒற்றுமையை காட்டுகிறது, கலையின் மீது ஈடுபாடை காட்டுகிறது. கலையின் மீது ஈடுபாடு இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு வந்து அந்த கலையை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நாட்டுப்புற கலைகளை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறையும் வந்து இன்வால்மெண்ட் வரும். அதெல்லாம் வந்து இருக்கு. ஏன்னா கற்றல்ல வந்து பல்வேறு கற்றல் இருக்கு. அதுல வந்து கல்வி தவிர பிற கலைகளையும் கற்றுக்கிறதுக்கு வந்து சின்ன பிள்ளைகளே நம்ம வந்து ஆக்கமும் ஊக்கமும் அதை என்கரேஜ் பண்ணினாதான் வந்து நிறைய வந்து
பசங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த இன்னோவேட்டிவா திங்க் பண்ணக்கூடிய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுலயே டீச்சர்ஸ் மூலமா தான் வரணும். அந்த டீச்சர்ஸ் கிரியேட்டிவான டீச்சர்ஸா இருக்கும்போது அந்த பசங்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கிறதுக்கு, தெளிவான சிந்தனை கிடைப்பதற்கு, தெளிவா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல இது வந்து நல்ல ஒரு முத்தான ஒரு பள்ளி. இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் ஆசிரியர்களை வந்து ரொம்ப பாராட்டணும். அதே போல வந்து இந்த கிராம மக்களையும் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா வந்து இந்த ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க மெனக்கட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த தலைவரை சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பொங்கலை வந்து இந்த விழா மூலமா வந்து நம்ம மாவட்டத்திற்கு நீங்க பெருமை சேர்க்கிற மாதிரி, இந்த கலைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி, இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி, கல்வித்துறைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி, மாணவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் வகையில வந்து அரசுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில வந்து இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இதற்காக உழைத்த, இதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் மக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உளமார்ந்த நன்றியை தெரிவித்து இங்கே எங்களை அழைத்து பெருமை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவாக பூம்புகார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மா செல்வாம்பிகை அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு